உங்க வீட்ல ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டா என்ன செய்வீங்க? அதாவது 200 விழுக்காடு என் குடும்பத்தில் அப்படி நடக்கிற வாய்ப்பு இல்லை. முதல்ல ஒருவேளை நடந்துச்சுன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் கூட வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலையும் ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு தகப்பனாவோ அண்ணனாவோ நாங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா மொட்டை அடிச்சு அந்த கருமாதி விசேஷம் இருக்கலாம், கருமாதி விசேஷம் சொல்லுவாங்களா, அதை முடிச்சிருவோம். அதையும் மீறி மன வேதனைனா அந்த 2 நாட்கள் முன்னாடி எங்க உயிரை மாச்சிக்கிறோம். மான இழந்தாலே வாழ தெரியாது. உங்க வீட்ல உங்க பொண்ணு யாராவது திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க உங்க உயிரை மாச்சிப்பீங்க, அதுக்கு மேல அவங்க கருமாதி பண்ணிடுவீங்க. அவங்க முன்னாடி தான் உயிர் வைப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் எத்தனை உயிர் பலி தேவைன்னு அவங்க புரிஞ்சுட்டு போட்டுமே. நான் இன்னொன்னு கேட்கிறேன், 200 விழுக்காடு அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்ன கான்ஃபிடென்ட்ல இவர் சொல்றாருன்னா, இவங்க எப்படி இப்போ மூளையை தூக்கி பட்டெக்ஸில் வச்சுக்கிட்டு ஜாதி தான் பெருசுன்னு ஜாதி வெறியோடு திரியிறாங்களோ, இவங்க பசங்க இவங்க வீட்டில் பிறந்த உடனே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த ஜாதிங்கிற ஒரு சாக்கடையை அப்படியே ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கக்கிட்டையும் தம்பிங்களா உங்கள் மூளையை தூக்கி பட்டெக்ஸில் வச்சுருங்க, இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் வெளியே போய் வேறு ஜாதியில் காதல் பண்ணுவீங்க, இல்லை இந்த ஜாதிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால உங்களுக்கு எங்களை மாதிரி மூளை இருக்கக்கூடாது. ஸோ அதை தூக்கி பட்டெக்ஸில் வச்சுக்கிட்டு உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நீங்கள் மனுஷங்க அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஜாதியை வளர்க்குறதுக்கு பிறந்தவங்க. நம்ம ஜாதியை பற்றி நீ உன் பசங்களுக்கு சொல்லி வளர்க்கணும், சரியா? உனக்கு இந்த காதல் கன்றாவி இதெல்லாம் எந்த ஃபீலிங்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களையோ இவங்கள மாதிரி ஒரு மூளை இல்லாத ஆளாக மாற்றிடுவாங்க. அதனால தான் 200 விழுக்காடு என் குடும்பத்தில் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு இவர். இதையும் மீறி ஒருத்தன் காதல் பண்ணி இந்த ஜாதியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்து வெளியே போயிட்டார்னா இவங்களுக்கு அது பிடிக்காது. ஒன்று ஆணவ கொலை பண்ணிடுவாங்க, இல்லாட்டியே அவங்க குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, அவங்க கருமாதி பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. அப்படியாவது பண்ணிட்டு போங்கடா. ஆனால் நீங்கள் ஆணவ கொலையெல்லாம் பண்ணிடுறீங்க, அவங்கள ஒதுக்கி வச்சு அவங்க சந்தோஷமாவது இருந்துட்டு போகிறாங்கன்னு விட மாட்டேங்கிறாங்களே. ரெண்டாவது அவங்க முன்னாடி நாங்கள் எங்கள் உயிரை மாற்றிக்கோம். இப்படி சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ ஒரு அறிவு இல்லாமல் பேசுகிறானுங்க. நான் பெத்த பிள்ளைங்களை விட எல்லாத்த விடவும் அவங்களுக்கு ஜாதி தான் பெருசாக தெரியுது அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரியுது. வெளியே போகும்போது இவர் டிவி ஷோவில் பேசினதை பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ ஜாதி வெறி பிடிச்ச ஆளாக இருக்கிற, என்ன மைண்ட் செட் இது அப்படின்னு கேட்டு, இல்லை இவரை பார்த்தாலே ஒரு மாதிரி சார் இவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஒரு 4 பேர் காரி துப்பலை அது மாதிரி பண்ணாவது, இல்லை இந்த டிவி ஷோஸில் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஜாதி தான் பெரிய இது அப்படின்னு பேசுகிறவங்க மேலே ஒரு ஹாஷான கிரிட்டிசிசம் வச்சாவது இவங்கெல்லாம் அட்லீஸ்ட் வெளியே இப்படி பேசவாவது பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.